எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், அதாவது விருச்சிக ராசியில், ரிஷப லக்னத்தில், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது புதன் பகவானுடைய திசையில் 231 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவதுன்றது மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துட்ருக்குறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். அதே மாதிரின்றது 7ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. நம்ம கிரிவலம் போய் சுற்றிட்டு வந்தால் நமக்கு பிடிச்ச பாவங்கள், நமக்கு இருந்த தோஷங்கள், ரெண்டாவது மன அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். அப்படின்றதுனால கிரிவலம் போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி பௌர்ணமி. அது போக பார்த்தீங்கன்னா அடுத்தது 14ஆம் தேதி தேய்பிற அஷ்டமி. தேய்பிற அஷ்டமியில் பார்த்தா கால பைரவரை வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம விடை தெரியாமல் நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு 14ஆம் தேதி தேய்பிற அஷ்டமியில் கால பைரவரை வழிபட்டால் நம்மளோட கஷ்டங்கள் தீரும் அப்படின்றது ஐதீகம். கால பைரவரை வழிபடுங்க. மேச ராசி நேயர்களே, மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மேச ராசி, விருச்சக ராசி, இந்த 2 ராசிக்குமே அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். மங்கள காரகன் தான் செவ்வாய் பகவான். அவரு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசி விருச்சக ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ காலச்சக்கரத்தின், அதாவதுன்றது முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு மேச ராசிக்கு அதிபதி, உங்க ராசிக்கு அதிபதி இப்போ 6வது பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. பொதுவாக 6வது பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரோகஸ்தானம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய, அதாவது உடல் உறுப்புகள் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொழில், இப்போ பொதுவாகவே நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா 6ஆம் இடம். பொதுவாக இந்த 6ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கும். ரெண்டாவது நம்மளுடைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பாரு பொதுவாகவே. அப்படி பார்த்தா உங்க ராசிக்கு அதிபதி 6வது பாவகத்தில் இப்போ உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அதாவது வேலை செய்யக்கூடியவங்களுக்கு, இப்போ நான் ஒரு இடத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு குறிப்பா 13 தேதி வரைக்குமே உங்களுக்கு கண்டிப்பா தொழில நல்லா இருக்கும். ஏன்னா 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல தான் இருப்பாரு. அதனால சம்பளம் வாங்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா கொடுக்குறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு 10ஆம் இடமும் வாங்குறவங்களுக்கு 6ஆம் இடம் சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக 6ஆம் இடம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ரோகஸ்தானம், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, பஞ்சாயத்து, அவமானம், இன்னைக்கு உடல் உபாதிகள். இது போல 6ஆம் இடம் அப்படின்றது நல்லா இருந்தால் மட்டும்தான் இது போல மாற்றங்கள் நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி இப்போ 6ஆம் பாவகத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு, அதாவது இந்த 13 தேதி வரைக்குமே உங்களுக்கு தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் பார்க்கலாம். அப்போ தொழிலில் மாற்றங்கள் பார்க்கலாம் நீங்க சொல்றீங்களே, எல்லாருக்குமே நடக்குமா? ஒரு சிலருக்கு நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவங்க சுய ஜாதகம் எப்படியோ அது நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ பொதுவாக என்ன பண்ணோம்னா நம்ம சுய ஜாதகம் நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்துருச்சுன்னா இப்போ உங்க ராசிக்கு அதிபதி 6வது பாவகத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா இந்த 13ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும். அப்ப 13ஆம் தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா 31ஆம் தேதி வரைக்கும் அவர் 7வது பாவகத்துக்கு போயிடுவார். அப்ப மேச ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்ப துலா ராசியில போய் செவ்வாய் பகவான் உட்காரும் பொழுது திருமணத்துக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம்னா கலஸ்தரஸ்தானம். அப்போ அந்த கலஸ்தரஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்காரும் போது திருமணம் வரன், இப்போ மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ நான் திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்குங்க
ஆனால் நான் பார்க்குற நேரம் என்னமோ மற்றவங்களுக்கு செட் ஆகுது, எனக்கு செட் ஆகலை, தள்ளி போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு 13ஆம் தேதிக்கு மேலே திருமண யோகத்தை உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களுக்கு கொடுத்துட்றாரு, கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்து கொடுத்துட்றாரு. சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதாவது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா உங்களுக்கு சுக்கிரன் தான். அந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாருன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். சுகஸ்தானம் அப்படின்னா அம்மாவுடைய இடம், மாதுரஸ்தானம் கூட எடுத்துக்கலாம். அப்போ மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்தில் போய் சுக்கிரன் உட்கார்றதுனால நிச்சயமா இன்னைக்கு அதாவது சுகஸ்தானன்றது வீடு, மண்மனை, பூமிக்கு சார்ந்த இடம் தான் 4ஆம் இடம் சொல்லுவாங்க. அப்ப நிறைய பேருக்கு வந்து என்னன்னா சுக்கிரனே யாருன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனே உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்காந்து இந்த பூமி, மண்மனை யோகம் இந்த மாதிரி பார்க்குற இடத்துல இருக்கிறதுனால நிறைய மேசராசிக்காரங்களுக்கு நிறைய நாள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். மண் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, மனை வாங்கலாமா, மனை அமைக்கலாமா, ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, புதுப்பிக்கலாமா, இந்த மாதிரி ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்படி எதிர்பார்க்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்தா 14 தேதி வரைக்கும் அவர் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால 14 தேதி வரைக்கும் உங்களுக்கு மண்மனைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ஜாதகம் கண்டிப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அப்ப 14 தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா அவர் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தா உங்களுக்கு புத்திரஸ்தானம். பொதுவாக மேச ராசிக்காரர்களுக்கு புத்திரஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5ஆம் இடம் சிம்ம ராசி. அப்ப அந்த 14 தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் போய் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி அவர் போய் புத்திரஸ்தானத்துல உட்கார்றாரு. அப்ப 14 தேதிக்கு மேல பார்த்தா புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு 14 தேதியிலிருந்து 31 தேதி வரைக்கும் புத்திர பாக்கியத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? அப்ப இது போக உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு ரோகஸ்தானத்துக்கு அதிபதியும் புதன் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் 5ஆம் பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துல போய் உட்காரும் போது புதன் பகவான் கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் புதன் பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால 15 தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து புதன் பகவான் புத்திர ஸ்தானத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. சரிங்களா? இப்ப நிறைய பேர் எனக்கு குழந்தை இல்லைங்க, திருமணமாயி 4-5 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, நாங்களும் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் செய்துட்டோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு வந்து 5ஆம் பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ உங்களுக்கு 15 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு புதன் சப்போர்ட் பண்றாரு. அப்போ 15 தேதிக்கு மேல 31 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் 6ஆம் இடத்துக்கு போறாரு. 6ஆம் இடம்ன்றது அவர் தன் சொந்த வீட்டுக்கே போறாரு. அப்படி போகக்கூடிய காலகட்டம் பார்த்தா படிப்பு நல்லா இருக்கும், கல்வி நல்லா இருக்கும். அதாவது வந்து ஸ்கூல் படிப்பா இருக்கட்டும், காலேஜ் படிப்பா இருக்கட்டும் நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த படிப்பு முடிச்சுட்டு வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேங்க, அதாவது நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த முயற்சி எனக்கு தாமதமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 15 தேதிக்கு மேல உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் மேசராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அப்ப இது போக 5ஆம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு சூரியன், அவரு தான் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி. அப்ப அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த மாசம் 16 தேதி வரைக்குமே உங்களுக்கு சூரியன், ஏன்னா மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான். பொதுவாகவே சூரிய பகவான் அவர் உட்கார்ந்த இடத்தை தொட்டு தான் பலன் கொடுப்பாரு. அப்போ உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் 16 தேதி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றார். அதுக்கு நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன அப்படின்னா முதல் கடவுள் யாருன்னா சூரிய பகவான். பொதுவாக காலையில் எந்திரிச்சு தலையோட தண்ணி ஊற்றிக்கிட்டு சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் இருந்தா கூட அது சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதத்துல செப்டம்பர் 16 தேதி வரைக்கும் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. சரிங்களா? அப்ப இது போக உங்களுக்கு 9ஆம் பாவகம் உங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி அவர் வந்து உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த பூர்வ புண்ணி சார்ந்த விஷயங்கள், இப்ப வந்து எங்க அப்பா சொத்து பிரிச்சு கொடுக்கல,
எங்க அண்ணன் தம்பி சப்போர்ட் பண்ணல, எங்க அக்கா தங்கச்சி கையெழுத்து போடல, என்னைக்கு பார்த்தோன்னா சொத்து இருந்தும் எனக்கு அனுபவிக்க முடியாம நான் இருக்கேன், கால சூழ்நிலையில எங்க அப்பா நானும் இன்னைக்கு தனித்தனியே பிரிஞ்சிருக்கிறோம், எங்க குடும்பம் எல்லாம் இன்னைக்கு அன்னோனியம் இல்லாம இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு குரு, அதாவது 3வது பாவத்தில் இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டே இருப்பார். ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்ணுவார். அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை கண்டிப்பா சொல்ற நல்லா இருக்குங்க. சரிங்களா? அப்ப இது போக 10ஆம் இடம் சுய தொழிலுக்கு உண்டான 10ஆம் இடம், 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் 12ஆம் இடத்துல விரையச்சனியா இருக்கிறதுனால இப்ப நிறைய மேசராசிக்காரங்களுக்கு வந்து இப்ப 7.5 சனி நடக்குது. பொதுவாக மேசராசிக்கு 7.5 சனி நடக்குது, அதுலயும் குறிப்பா விரைச்சனி நடக்குது. அப்ப விரைச்சனி நடக்கிறதுனால இப்ப ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் சனி பகவான் இப்ப வக்கரத்துல போயிருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு நல்லாவே இருக்கும், நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. சரிங்களா? எது எப்படியோ மொத்தத்துல மேச ராசிக்கு பிடிச்ச 7.5 சனியில விரைச்சனி இப்ப உங்களுக்கு பாதிக்காது. நவம்பர் 28 வரைக்கும் நல்லாதான் இருக்கும். உங்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்புகள் மட்டும் கரெக்டா இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றது என்ன அப்படின்னா, அதாவது இந்த மாசம் குறிப்பா 2 விஷயத்துக்கு உங்களுக்கு முழுமையா நல்லா இருக்கு. ஒண்ணு திருமணத்துக்கு நல்லா இருக்கு, அடுத்தது புத்திர பாக்கியத்துக்கு நல்லா இருக்கு. இந்த 2 விஷயம் இந்த மாசம் சூப்பரா இருக்குங்க. சரிங்களா? அப்ப உங்களுக்கு சனி பகவான் வக்கரத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நீங்க முயற்சி பண்ணனீங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி ஆகும். சரிங்களா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நீ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.